வணக்கம். ஆன்மாவும் உடலோடு இணையும் இன்னொரு உடலோடு. தாமரையும் அடுத்து வரும் தண்ணியோட வாழும். தாமரையும் தழுக்கும். இந்த தாமரையானது தண்ணீரில் ததும்புகிறது, வாழ்கிறது. தண்ணீர் இருக்கும் வரை ததும்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த தண்ணீர் வற்றிய பின் இந்த தாமரை அந்த கணு அடியில் இருந்து கொள்கிறது. மற்றொரு தண்ணீருக்காக அந்த கணு காத்திருக்கிறது. மீண்டும் உயிர் பெறுகிறது. முன்பு போல தழுக்குகிறது, ததும்புகிறது. மகிழ்ச்சியாக தண்ணீரில் தத்தளிக்கிறது, வாழ்கிறது, இணைந்து வாழ்கிறது. அதே போலத்தான் இந்த ஆன்மா உடலில் இருந்து வாழ்ந்து கொண்டு அந்த உடலோடு இணைந்து அனைத்து நிலையான ஒரு நிலைக்கும் ஆன்மா உடலோடு உடம்பாடாக இருக்கிறது. இந்த ஆன்மா வாழும் காலங்களில், உடலில் வாழும் காலங்களில் உடல் கடத்தி செல்லும்போது, உடல் கடந்து விட்டார் இந்த ஆன்மா என்ன ஆகுன்னா அடுத்த உடலை தேடுகிறது, அடுத்த உடலோடு இணைகிறது, உயிர் வாழ்கிறது. இதுதான் இந்த தண்ணீருக்குள் வாழும் தாமரையும் ஆன்மாவில் இந்த உடலில் வாழும் ஆன்மாவும் ஒன்றாக ஒரு நிலையாக அந்த இரு நிலையும் இறை நோக்கோடு ஒப்பிட்டு இருக்கிறது. இதுதான் உண்மையான இறை நோக்கான அந்த தாமரையும் ஆன்மாவும் இரண்டுமே இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுக்கிறது. இதுதான் இறைநிலையான உண்மை. இதை ஆன்மாவும் ஜீவிக்கும், தாமரையும் ஜீவிக்கிறது. ஆனால் தண்ணி வற்றிய பின் தாமரையும் தழுக்கிறது. உடல் கடத்திய பின் இதே இன்னொரு உடலோடு ஆன்மா இணைந்து வாழ்கிறது. இதுதான் தண்ணீர்கள் வாழும் தாமரையும் உடலில் வாழும் ஆன்மாவும் இரண்டும் நிலையான